திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை இரகசியம் ஆறாம் இரகசியம். உடன் சென்று உயிர் நீத்தேனோ உலகாரியனைப் போலே. துலுக்கர்கள் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்தபோது ஆலயங்களில் புகுந்து தெய்வ விக்கிரகங்களையும் திருவாபரணங்களையும் அபகரித்தனர். பலரை கொலையும் செய்தனர். பிள்ளை லோகாச்சாரியார் காலத்தில் ஸ்ரீ ரங்கராஜ நாதன் என்பவர் வாதூல தேசிகராக குரட்டு மணியம் என்று கோயில் நிர்வாகம் பண்ணிய முதலியாண்டான் திருவம்சர் ஆகையால் வாதூல தேசிகர் என்ற பட்டம் பெற்றனர். கோயில் நிர்வாகத்தை நடத்தி வந்தார். அப்போது துலுக்கர் தொண்டை மண்டலத்தை கைப்பற்றி தெற்கே வருவதறிந்து நம்பெருமாள் சந்நிதியிலும் நாச்சியார் சந்நிதியிலும் கல் சுவர் எழுப்பி மறைத்து முன்னாலே நவீன விக்கிரகம் ஒன்றை வைத்து ஒன்றான நம்பெருமாளையும் நாய்ச்சிமாரையும் மூடு பல்லக்கிலே அந்தரங்க கைங்கரிய பரருடன் வலசையாக அனுப்பி வைத்தார். அநேக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆலயத்தில் ஓலக்கமாக எழுந்தருளி இருந்தனர். நம்பெருமாளுடன் திருமேனி காவலாக பிள்ளை லோகாச்சாரியாரும் தமது அந்தரங்க முதலிகளுடன் சென்றார். ஸ்ரீரங்கம் வந்த துலுக்கர் படை ஆலயத்தினுள் புகுந்து நம்பெருமாளை தேடி காணாமல் அங்கிருந்த விக்கிரகத்தை அழித்து ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் கொன்று போட்டனர். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்க நம்பெருமாள் வெகு தூரம் எழுந்தருளி விட்டார். போகும் வழி அடர்ந்த காடாக இருக்கவே கள்ளர்கள் புகுந்து திருமேனி காவலர் கொண்டு சென்ற எல்லா பொருட்களையும் அபகரித்து கொண்டனர். பின் சென்ற உலகாரியனும் முதலிகளும் தம் கைப்பொருளை இழந்தனர். பிறகு காடு கடந்து பெருமாளுடன் ஜோதிஷ்குடி என்கிற கிராமத்தில் புகுந்து சில தினங்கள் தங்கியிருக்க வழி நடந்த களைப்பினாலும் கள்ளர் பயத்தில் நடந்த நிகழ்ச்சிகளினாலும் நோய்வாய்ப்பட்ட உலகாச்சாரியார் திருமலை ஆழ்வார் பால் உள்ளம் குடி புகுந்து அவரை மனதில் குளிர கடாட்சித்து அவரை திருத்தும்படி முதலிகளை நியமித்து அவ்வூரிலேயே ஜேஷ்ட சுத்த துவாதசியிலே திருநாடலங்கரித்தார். நம்பெருமாள் உலகாரியனின் சரம கைங்கரியங்கள் முடியுமளவும் அங்கேயே எழுந்தருளி இருந்து பின்னர் தெற்கே திருமாலிருஞ்சோலைக்கு எழுந்தருளினார். இச்சரித்திரங்களை கோயில் ஒழுகிலும் யதீந்திர பிரவண பிரபாவத்திலும் பார்க்க காணலாம். நம்பெருமாளுக்கு ஒரு ஆபத்து நேர்ந்த போது திருமேனி ரக்ஷகமாக வெளியே உடன் சென்று வழியிலேயே உயிர் நீத்த பிள்ளை உலகாரியனைப் போல நாம் செய்ய பெறுவோமா என்பது அந்த அம்மையாரின் கேள்வி. ஆறாம் இரகசியம் நிறைவடைந்தது.